வணக்க சோதரங்களே, என்னோட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா வீட்டுல பில்லி வங்கின சூனிய மேவல்கள் செய்து கொண்டு இருக்காங்க, வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்குது. இந்த பில்லி வங்கின சூனியங்களை பலவிலிருந்து விரட்டுறதுக்கும் அதுங்கிற மனைக்கு வராமல் அண்டாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு முறை ஏதாவது இருக்குதா? ஏதாவது தெய்வங்களுக்குள்ளார ஏதாவது தடைபட்டலாமா? தடைபெற்ற முறைகள் இருக்கான்னு கேட்டாங்க. அவங்களுக்காக இருளன்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. அதாவது இந்த காளியம்மன் காவல் தெய்வமாக இருளன் இருக்காரு. அந்த இருளன்ற ஒரு முறை ஒன்று இருக்கு, நம்ம பார்ப்போம். அடியும் காயாம்பு மேனியும் காயாம்பு சடையும் பலக்கி கடியும் கிடக்கையில் சூலமும் மடித்த உதடும் தடித்த மீசையும் கடித்த பல்லும் இரண்டு கடவாயில் ஒளிய இடத்த பாட்டையும் இடையில் கட்டிய ஒட்டியானமும் போக வெட்டியும் இராச வீர சுரூபமும் பலப்புறத்தே குட்டித்தலை பூதமும் இடப்புறத்திலே வேதாளமும் சூழ்ந்து வர சுடலையிலே அவதரித்தான் இருளன். அவன் வருகின்ற பொழுது ஆயுதங்கோடு இங்கிரிய சூழ்ந்து வர சீக்கிரம் ஓடிவாடா இருளா அருவாயி உருவாயி அடித்தரைமாக சீக்கிரம் ஓடிவா இருளா ஏகாந்த சரியடமும் கொண்டோடிவா இருளா பேவிசாசி பிரிய மஞ்சன சூனியங்கள் செய்த சத்திராதியின் மார்பை பிளந்து உதிரத்தை குடிகுடி இருளா அவன் ஈரலை கவ்வடா இருளா சீக்கிரம் ஓடிவா எம்மண்டியில் வரப்பட்ட வேபிசாசி பில்லி வஞ்சின சூனியங்கள் எல்லாம் செய்தவன் இடத்திலே போய் மாரணமாகி நிற்க சீக்கிரம் நம சிவாய சிவாகா.